ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதாங்க நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸைட்மெண்ட்டோட செஸ்ஸை பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டை வந்து நம்ம பார்த்துடலாம். செஸ் எந்த கண்ட்ரியில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா? இதே கேள்வியை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட கேட்டு ஒரு சின்ன சர்வே வந்து நடத்தினேன். அப்போ தாங்க நான் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன். 70% ஆஃப் த பீப்புள் வந்து தப்பான ஆன்சர் தாங்க சொன்னாங்க. ஒரு 10% ஆஃப் த பீப்புள் வந்து டீசெண்டாக ஆன்சர் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாரி, எனக்கு தெரியாது. ஒரு 20% ஆஃப் த பீப்புள் மட்டும்தான் இந்தியா அப்படின்னு கரெக்டான ஆன்சர் வந்து சொன்னாங்க. ஆமாங்க, 1500 வருஷத்துக்கு முன்னாடி குப்தா டைனாஸ்டியில் உருவான கேம் தாங்க இது. ஆனால் இந்த பெருமைப்படக்கூடிய விஷயத்தை நினச்சி ரொம்ப வருத்தப்பட வச்சுட்டாங்க. ஆளாளுக்கு சைனா, ரஷ்யா, யூகே அப்படின்லாம் தப்பாக ஆன்சர் பண்ணி. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கிடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாமல் கரெக்டாக. சரி, அதை விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி நீங்கள் யாருக்கிட்டையும் தப்பாக ஆன்சர் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி உங்ககிட்ட யாராவது கேட்டேன்னா ஃபஸ்ட்டு என்னை பற்றி ஒரு குயிக் இன்ட்ரோ வந்து கொடுத்துட்றேங்க. என்னோட பேர் வந்து திலக். ஒரு ஃபுல் டைம் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடர், அப்புறம் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர், அதுக்கப்புறம் ஒரு யூடியூபர், டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷன் ட்ரேடர் அப்படின்னு ஷேர் மார்க்கெட் அண்ட் இன்வெஸ்டிங் ரிலேட்டடாக ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்கேன். உங்களில் யாருக்காவது ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த சேனல்லையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். என்னடா ஷேர் மார்க்கெட்டுன்ற, ஃபினான்ஷியல் பிளானருங்கிற, அப்புறம் என்ன இப்போ சம்மந்தமே இல்லாமல் செஸ் ரிலேட்டடாக ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து நினைப்பீங்க. எனக்கு சைல்ட்ஹுட்ல இருந்தே செஸ் மேலே ஒரு பயங்கரமான ஒரு ஆர்வம் வந்து இருந்துச்சுங்க. ஆனால் சீரியஸாக எதுவும் ட்ரை பண்ணல அந்த ஃபீல்டில் அப்படியே போகிறதுக்கு. ஸ்கூல்லலாம் சின்ன சின்ன டோர்னமெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய கேப் விழுந்துருச்சு. அப்புறம் காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் செஸ்ஸை ஒரு கேரியராக எடுக்கணும்னு ஒரு நப்பாசையில் 2-3 நேஷனல் லெவல் டோர்னமெண்ட்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். சென்னையில் நம்ம சென்ட்ரலுக்கு பின்னாடி இருக்கிற நேரு ஸ்டேடியமில். அப்போல்லாம் சுத்தமாக அவேர்னஸே இல்லைங்க. ஸோ அங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம கேரியராக எடுக்கணும்னா 5-6 வயசுலேருந்தே நேஷனல் லெவல் டோர்னமெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் உங்கள் கிட்ஸை ஒரு செஸ் பிளேயர் ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா 4-5 வயசுலேயே நீங்களாம் ட்ரைனிங்லாம் கொடுத்து டோர்னமெண்ட்ஸ்க்குலாம் அனுப்ப ட்ரை பண்ணுங்கள். நான் நினச்சா பண்ணலாம் சார், ஆனால் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் நான் பெருசாக விளாடலாம் இல்லைங்க. ஸோ பெரிய கேப் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 6 to 7 இயர்ஸாக தான் ஆன்லைனில் திருப்பி பைத்தியமாக விளாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 to 2 hours வந்து பழைய லெஜெண்டரி பிளேயர்ஸோட கேம்ஸ் எல்லாம் எடுத்து உட்காந்து பார்த்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தாங்க புரிஞ்சுது, நம்ம விளாண்டுட்டு இருந்ததுலாம் ஒரு 5% கூட இல்லை அப்படின்னு. அந்த ஓல்டு பிளேயர்ஸோட மேட்சஸ்லாம் உட்காந்து அனலைஸ் பண்ணும்போது தாங்க இந்த செஸ் கேமோட ரியல் பியூட்டியே எனக்கு வந்து புரிய வந்துச்சு. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. அந்த கேம்ஸ்லாம் பார்த்து அவங்கெல்லாம் எப்படி விளாண்டுருக்காங்க அப்படின்னு நம்ம உட்காந்து யோசிச்சோன்னா சத்தியமாக சொல்கிறேன், செஸ்ஸை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக செஸ்ஸை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் உண்மையாகவே செஸ் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய டாக்டிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும். அதெல்லாம் நம்ம இந்த பழைய பிளேயர்ஸ்லாம் விளாண்ட கேம்ஸ்லாம் எடுத்து அனலைஸ் பண்ண அந்த ஸ்கில்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். நான் கடந்த 6-7 வருஷமாக மினிமம் 25,000-லேருந்து 30,000 கேம்ஸ் வரை நான் வந்து உட்காந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன். இவ சாதாரணமான ஆள் இல்லை சாமி, வேற இவ ரத்தத்துலையும் நரம்புலையும் வேற ஏதோ ஒன்று ஊறி கிடக்கு. ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிற என்னோடய ஃபேவரட் கேம்ஸ் எல்லாம் தாங்க எடுத்து காட்டி உங்களுக்குலாம் இன்டெப்த்தான அனாலிசிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். எப்படியும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே செஸ் மூவ்ஸோட பேசிக்ஸ், அப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தெரியலனா தயவு செஞ்சு அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 4-5 பேராவது கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த பேசிக்ஸ் அண்ட் ரூல்ஸ் அதெல்லாம் நான் வந்து போடுவேன். இல்லைனா ஸ்ட்ரைட்டாக வந்து நான் கேம்ஸ் அனாலிசிஸ் வீடியோஸ்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிடுவேங்க. ஃபுல்லாக கேம்ஸ் வீடியோஸ் மட்டும்தான் இருக்காது. அப்பப்போ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அப்புறம் இந்த பசில்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வீடியோஸ், அப்புறம் ட்ராப்ஸ் அப்படின்லாம் இருக்குது. ஒருத்தங்களை எப்படி ஏமாற்றி வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன ட்ராப்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வீடியோஸும் நம்ம வந்து அப்பப்போ பார்க்கலாம். சீரியஸ்லி ரொம்ப எக்ஸைட்டடாக தாங்க இருக்குது. ஸோ என்னோட ட்ரேடிங் சேனல் ஆரம்பிக்கும் போது கூட எனக்கு இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் வந்து இல்லை. ஏன்னா எனக்கு ட்ரேடிங்கை விட இந்த செஸ் வந்து 10 மடங்கு பிடிக்கும். ஸோ என்னோட இந்த ஃபஸ்ட் வீடியோக்கு கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் வந்து வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்
அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது செஸ் கேமில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். கடைசியாக வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்விங்க, உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு ஏதாவது மைண்டில் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அதே மாதிரி உங்களோட ஃபேவரட் பிளேயர்ஸோட கேம்ஸ் ஏதாவது அனலைஸ் பண்ணணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம். அப்புறம் நான் வந்து உங்களோட ஃபேவரட் பிளேயர்ஸோட கேம்ஸ்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். உங்களில் எத்தனை பேருக்கு ஆல்ரெடி செஸ் கேம் வந்து பயங்கரமாக விளாட தெரியும், இல்லைனா சுத்தமாக விளாட தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். கூடிய சீக்கிரம் போர்க்களத்தில் சந்திப்போம். நன்றி.